வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். பிரியாணியோட சுவையை மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு வெள்ளை காராமணி பயிறு மசாலா ரைஸ் தான் செய்ய போறோம். இது செய்யறது ரொம்ப சுலபம். ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க இது சுவையான வெள்ளை காராமணி மசாலா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை காராமணி பயிரை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த டம்ளரால 1 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது நம்ம சமையலுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச வெள்ளை காராமணி பயிரை இப்போ நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இது குழையாம வேக வச்சு எடுத்துக்கங்க. ரைஸை நான் 1/2 மணி நேரத்துக்கு முந்தையே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கல்பாசி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கின பிறகு இதுக்கு நான் 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு கீரி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 4 பழமான பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுக்க அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற மாதிரி வதக்கிக்கிங்க. நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சிரும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இந்த புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மல்லித்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. நம்ம வேறு எதுவும் லெமன் எதுவும் சேர்க்கலை. தயிரோட புளிப்பு மட்டும்தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன். அதே டம்ளரால் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குக்கரில் வைக்கிறதுனால நீங்கள் 1.5 பங்கு மட்டும் சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இப்போ நம்ம வதக்கின அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட திகட்டாமல் இருக்கும். இப்போ அரிசியை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை காராமணியை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த காராமணி பயிரை குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதத்தில் குழையாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஸ்டீம் வந்த பிறகு நீங்கள் வெயிட்டை போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட வெள்ளை காராமணி பயிர் மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உதிராக ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். இது ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப குயிக்காக நீங்கள் காராமணி பயிரை மட்டும் ஊற வைக்க வேண்டிய நேரம் தான். மற்றபடி செய்யறதெல்லாம் ரொம்ப ஈஸி. சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம ரெடி பண்ணலாம். குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ் போகிற எல்லாருக்குமே நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.